நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோடு, பிறக்கப் போகும் புத்தாண்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களெல்லாம் கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். 2024ஆம் ஆண்டு முதல் நாள் திங்கட்கிழமை பிறக்குது. இந்த புத்தாண்டு உலகம் முழுவதிலுமே இருக்கக்கூடிய மக்களுக்கு அனைவருக்கும் நல்ல சுகங்களையும் வாழ்க்கையில அனைத்து விதமான சந்தோஷங்களையும் கொடுக்குவதா இருக்கட்டும். மாலை நேரத்தில் கோயில்களில் சிறப்பு வழிபாடுலாம் நடைபெறும். பொதுமக்கள் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று வழிபாடுகளை நடத்தி வாங்க. காலபுருஷ தத்துவத்தின்படி 2024ஆம் ஆண்டுல சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. குரு பயிற்சி மட்டுமே மே 1ஆம் தேதி இருக்குது. குரு பகவான் மே 1ஆம் தேதி மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு போறாரு. சனி பகவான் கும்பராசியிலேயே ஆட்சி அமைத்து பயணம் செய்கிறாரு. ராகு பகவான் மீன ராசியிலையும், கேது பகவான் கன்னி ராசியிலையும் பயணம் செய்கிறாரு. ஆங்கில புத்தாண்டான 2024 கன்னி லக்னத்துல பிறக்குது. அதோடு வருடம் பிறக்கும் போது சமயத்துல இருக்கக்கூடிய கிரக நிலைகளையும் நிகழ இருக்கும் கிரக மாற்றங்களையும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆண்டு நல்ல மாற்றங்கள் நிகழக்கூடிய ஆண்டா இருக்கும். அதே சமயம் உலக அளவுல இயற்கை சீற்றங்களால பாதிப்புகள், பெரிய தலைவர்களோட உடல் ஆரோக்கியத்துல கவனம், இந்திய அரசியல்ல குறிப்பிடத்தகுந்த மாற்றம், அறிவியல்ல புதிய கண்டுபிடிப்புகள், மருத்துவத்துல இந்தியாவின் மதிப்பு கூடும், பிரபலங்களோட உடல்நலத்துல பாதிப்பு, வலைத்தள வளர்ச்சி அப்படின்னு அனைத்திலும் ஏற்றமும் மாற்றமும் எச்சரிக்கையாகவும் இருக்கக்கூடிய ஆண்டா இருக்கும். இந்த ஆண்டு முழுவதுமே எல்லோரும் பிள்ளையாரையும் பெரிய மகான்களையும் கும்பிட்டு வர்றது நல்லது. 2024ஆம் வருடம் வருவதற்கு இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்குது. அந்த வகையில இந்த ஆங்கில புத்தாண்டு 12 ராசிக்காரர்களுக்கும் எந்த விதமான பாக்கியங்களை கொடுக்க போகுது அப்படின்னு விரிவாவே பார்க்கலாம். அன்பான கடகராசிக்காரர்களே, பிறக்க போகும் ஆங்கில புத்தாண்டு 2024 உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஆண்டு சனி பகவான் 8ஆம் வீட்டில், அதுவும் அஷ்டம சனியாக இந்த ஆண்டு முழுவதுமே சஞ்சரிக்கிறாரு. கடகராசிக்கு இந்த ஆண்டு தொடங்கும் போது கிரகங்களோட அமைப்பெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சனி 8ஆம் வீட்டில் அஷ்டம சனியாக இந்த ஆண்டு முழுவதுமே சஞ்சரிக்கிறாரு. அஷ்டம சனியோட தாக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் குரு, ராகு மற்றும் சுக்கிரன்லாம் உங்களுக்கு சாதகமான இடத்துல சஞ்சரிக்கிறாங்க. 10ஆம் வீட்டில் கர்மஸ்தானத்தில் உள்ள குருவால் வேலையில் கூடுதல் பொறுப்புகள்லாம் வரும். ஆண்டின் பிற்பகுதியில் உங்களுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது உண்டு. குரு பகவான் 11ஆம் வீட்டுக்கு செல்வதால வணிக வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுபால தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் உண்டு உங்களுக்கெல்லாம். கும்பராசியில், அதுவும் அஷ்டம சனியாக இந்த ஆண்டு முழுவதும் சனி சஞ்சரிப்பதை தவிர்த்து மற்ற கிரகங்கள் எல்லாமே பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பாங்க கடகராசிக்காரர்களுக்கெல்லாம். குறிப்பாக 4ஆம் வீட்டில் இருந்துட்டு வந்த கேது தற்பொழுது 3ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அதனால் வீட்டுக்காக தேவையில்லாத செலவுகள்லாம் இதுவரைக்கும் செஞ்சுட்டு வந்திருப்பீங்க. அந்த செலவுகள் கணிசமாக குறையும். சேமிப்பு உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். ஆண்டின் பிற்பகுதியில் குருவால் உங்களுக்கு நிதி நிலையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பாரு. ஜனவரி மாதம் தொடங்கி குரு பெயர்ச்சி நடக்கும் வரைக்கும் அதிக வேலைப்பளு அப்படிங்கிறது இருக்கும். வேலை மாறிடலாமா அப்படின்னு கூட நினைப்பீங்க. கடந்த 6 மாதங்களாக குரு பகவான் 10ஆம் வீட்டில் இருந்திருக்கிறாரு. அதனால் நீங்கள் எந்த அளவு உழைக்கிறீர்களோ அதற்கு ஏற்றவாறு பலனை கொடுத்துருப்பாரு குரு பகவான். இந்த 2024 மே மாதத்தில் குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. ஜூன் மாதத்திலிருந்து உங்களுக்கு குருவால் நல்ல பலன் உண்டு. கடகராசிக்கு ஜூன் மாதத்தில் ஏற்படக்கூடிய செவ்வாயின் பயிற்சி வேலை, தொழில் சம்பந்தப்பட்ட இடத்துலலாம் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்பாரு. கடகராசிக்கு திருமண இடத்தை குறிக்கக்கூடிய இடத்துல உங்களுடைய ராசிநாதன் சனியே இருக்கிறாரு. எனவே 7ஆம் வீட்டுக்கு அதிபதியான சனி 8ஆம் வீட்டில் மறைஞ்சு அஷ்டம சனியாக இருக்கிறாரு. திருமணமானவர்களுக்கெல்லாம் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுத்துவார். கணவன் மனைவி யாராக இருந்தாலுமே நிதானமாகவும் பொறுமையாகவும் விட்டு கொடுத்து செல்வது தான் நல்லது. விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா பிரிவு ஏற்படாமல் பாதுகாக்கும் அந்த உறவை. காதலிச்சுக்கிட்டு இருக்கிற கடகராசிக்காரர்கள் எல்லாருமே அஷ்டமஸ்த சனி முடியும் வரைக்கும் திருமணத்தை தவிர்த்துக்குங்க. கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் உடல் தோற்றத்தில் சில மாற்றங்கள்லாம் வரலாம். இந்த 2024 இனம் புரியாத சில சிந்தனைகளால் தூக்கமின்மை பிரச்சனை வரும். குடும்பத்தினருடன் புது விதமான இடங்களுக்கெல்லாம் சென்று வருவீங்க. உடன் பிறந்தவர்கள் இடத்துலலாம் அனுசரித்து போகணும். தடையான சில விஷயங்களால், தடையில் இருந்துட்டு வந்த சில நடக்காது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த சில விஷயங்களால் உங்களுக்கு நல்ல ஆதாயம் உண்டு. முடிஞ்ச வரைக்கும் விவாதமான பேச்சுக்களை குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா குடும்பத்தில் அமைதிங்கிறது இருக்கும்.
எதிர்பாராத சில உதவிகள் மூலம் மாற்றம்லாம் வரலாம். பயணம் சார்ந்த விஷயங்களில் நல்ல அனுபவம் ஏற்படும். உங்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் குறையலாம். வாகனங்கள்லாம் உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றவாறு மாற்றி அமைப்பீங்க. திறமைக்கு ஏற்ப மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு கிடைக்கும். எந்த விஷயமா இருந்தாலும் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையுடன் செயல்படணும். பொழுதுபோக்கு விஷயங்களால் நல்ல ஆதாயம் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் இருந்துட்டு வந்த சிக்கல்கள் எல்லாமே குறைஞ்சி மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும். நீண்ட நேரம் ஒரே நிலையில் இருப்பதை குறைச்சிக்குங்க. குரலோட தன்மையில் சில மாற்றங்கள்லாம் வரலாம். முழங்கால் வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி போன்ற பிரச்சனைகள்லாம் அதிகரிக்கும். உணவில் அதிகமாக பழங்கள், காய்கறிகள், சிறுதானியங்களை அதிகம் சேர்த்துக்குங்க. குளிர்ச்சியான உணவுகளை அதிகம் எடுத்துக்க வேண்டாம். பெண்களுக்கெல்லாம் ஆசைகளால் புதிய அனுபவம், சில முடிவுகளை எடுப்பதற்கான சூழலும் வரும். தந்தை வழியில் சில மாற்றங்கள்லாம் நிகழலாம். கடன் நிமித்தமான செயல்களில் சிந்தித்து முடிவெடுக்கிறது நல்லது. வாழ்க்கை துணைவர் வழியிலலாம் ஏற்ற இறக்கமான சூழல் தான் இருக்கும். பூர்வீக சொத்துக்களால் சில விரயங்கள்லாம் ஏற்படலாம். குழந்தைகள் வழியில் சுப செலவுகள்லாம் வரும். அரசு சார்ந்த விஷயங்களில் அலைச்சல்லாம் உண்டாகும். உங்களுக்கு மாணவர்களுக்கெல்லாம் கல்வியில் இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே குறையும். உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு நல்ல மதிப்பெண் கிடைக்கும். உங்களுடைய மறைமுகமான திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை மாணவர்கள்லாம் பயன்படுத்திக்கணும். நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்கணும். விளையாட்டு விஷயங்கள் எல்லாம் ஆர்வம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். பணிபுரியும் இடத்துல இருந்துட்டு வந்தவங்களுக்கெல்லாம் நெருக்கடிகள் விலகி சாதகமான சூழல் அப்படிங்கிறது வரும். பணி சார்ந்த முதலீடுகளில் சிந்தித்து செயல்படுறது தான் நல்லது. கடகராசிக்காரர்கள் எல்லாருமே ஊதிய உயர்வு, உயர் அதிகாரிகளோட ஒத்துழைப்புலாம் இந்த ஆண்டு கிடைக்கும். கடன் தவணைகளை எல்லாத்தையும் முடிஞ்சளவு குறைச்சிக்குவீங்க. வழக்குகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இன்னும் சிறிது காலம் அது இழுத்தடிக்கலாம். காணாமல் போன சில ஆவணங்கள்லாம் உங்களுடைய கைக்கு மீண்டு வரும். வியாபார தலங்களை விருத்தி செய்வதற்கான சூழ்நிலைகள்லாம் அமையும். விவசாயம் மற்றும் உணவு சார்ந்த பணிகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். வேலைக்கு ஆட்கள் கிடைக்காத போது நீங்களே இறங்கி வேலையை செய்கிறது தான் நல்லது. முடிஞ்ச வரைக்கும் அனாவசியமான செலவுகளை குறைச்சிக்குங்க. மனை சார்ந்த விஷயங்கள், பத்திரப்பதிவு இதையெல்லாம் ஆலோசனை பெற்று கொடுக்கல் வாங்கலை மேற்கொள்கிறது நல்லது. புதிய வியாபாரம் சார்ந்த சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். உங்களுக்கு இணைய வர்த்தக முதலீடுகளை குறைச்சி கொள்ளுங்க. நண்பர்கள் வழியிலெல்லாம் அனுசரித்து நடந்து கொள்ளணும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் காலத்துக்கு ஏற்ப புதிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். எழுத்து மற்றும் ஓவியம் சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு. நாட்டிய துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுடைய மதிப்பு, மரியாதை எல்லாமே உயரும். தற்காப்பு கலை சார்ந்த கலைஞர்களுக்கெல்லாம் மாறுபட்ட அனுபவமும் சூழலும் அமையும். உங்களுக்கு மறைமுகமான சில போட்டிகள் எல்லாம் நீங்கள் வெற்றி கொள்ளுவீங்க. அரசியல்வாதிகள்லாம் உங்களுடைய செயல்பாடுகளில் சில மாற்றங்கள்லாம் ஏற்படும். தொகுதி மக்களிடத்தில் பாகுபாடின்றி செயல்படணும். நீங்கள் மனதளவில் இருந்து வந்த பேராசையை படிப்படியாக குறைச்சிக்கணும். கட்சியில் நீங்கள் எதிர்பார்த்த சில பொறுப்புகள்லாம் காலதாமதமாக கிடைக்கலாம். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள்லாம் விலகிச் செல்வதற்கான காலகட்டம் இந்த புத்தாண்டு. எதிர்காலம் குறித்த சிந்தனைகள்லாம் மனதளவில் இருக்கும். பேச்சுக்களில் கனிவும் உங்கள் மீதான நம்பிக்கையும் அதிகரிக்கும். இந்த 2024ஆம் ஆண்டு கடகராசிக்காரர்கள் எல்லாமே இந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். அஷ்டம சனி நடக்கிறதால தேவையில்லாத மன உளைச்சல், தாமதம் மற்றும் தடைகள்லாம் ஏற்படலாம். குறிப்பாக திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் திருமணம் அப்படிங்கிறது தள்ளி போகலாம். கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத வாக்குவாதங்கள், கருத்து வேறுபாடுகள்லாம் மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கலாம். அப்படிங்கிறதால விட்டு கொடுத்து போகிறது நல்லது. சனிக்கிழமையில் காகத்துக்கு எல் சாதத்தை அன்னதானமாக வச்சுட்டு வாங்க. கால பைரவர் வழிபாடு உங்களுடைய சனி பகவானோட தாக்கத்தை குறைக்கும். வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி வழிபாடை மேற்கொண்டீங்க அப்படின்னா பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஆதரவற்றவர்களுக்கும் உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க. இந்த 2024ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றங்கள் அனைத்துமே ஆண்டின் பிற்பகுதியில் கிடைக்கும். திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் கவனத்தோடு இருக்கிறது கடகராசிக்காரர்களுக்கு நல்லது.